பக்கத்தில் இருக்கிற ஊதுபத்தி ஏற்றிக்கோங்க. ஊதுபத்தி 3 முறை. இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிற அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. Kindly take the yellow-rise the akshara in your hands. Now we are going to do the sankalpa, which means whatever we wish, the wishes of us. You can just think about it. We are just going to tell you the entire sankalpa which Amma has blessed us. So I will be doing it in Tamil. But as far as you are concerned, you can just feel it, and at the same time you can just have your own wishes in your mind. Yeah? இப்போ சங்கல்பம் செய்ய போகிறோமா? சங்கல்பம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அக்ஷதையை உங்கள் வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னாடி அக்ஷதையை உங்கள் இடது கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வலது கையால் அது மேலே மூடிக்கோங்க. வலது தொடையை வச்சுக்கோங்க. வலது தொடையை. இந்த சங்கல்பம் முடிஞ்ச உடனே அந்த அக்ஷதையை திருவிழத்தில் இருக்கிற நாராயணிக்கு நீங்கள் செலுத்திடுங்க. வேண்டிக்கிட்டு செலுத்திடுங்க. சரியா? இப்ப அப்படின்னு சொல்றது அப்படியே நீங்க பின்னாடி சொல்லிட்டே வாங்க. ஜென்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த சுப நாளில் இந்த சுப வேளையில் இந்த திருவிளக்கு பூஜையை செய்ய எனக்கு அருள் புரிந்ததற்கு உன் தாமரை திருவடிகளுக்கு பல கோடி நமஸ்காரங்கள் தாயே. இந்த குழந்தை செய்யும் திருவிளக்கு பூஜையை தாங்கள் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தையின் மனதிலுள்ள பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் பூர்த்தி செய்து உங்களுடைய பரிபூரண அருளையும் உங்களுடைய குருவருளையும் இக்குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் மன அமைதியையும் மற்றும் என்னுடைய குடும்பத்தாருக்கு ஆரோக்கியத்தையும் நல் வாழ்க்கையையும் இயற்கை வளத்தையும் வளர்ச்சியையும் மற்றும் உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ அருள் புரிய வேண்டும் அம்மா. இப்போ மனசுல இருக்கிற வேண்டிக்கிட்டு திருவிழாக்கு முன்னாடி இந்த அக்ஷதையை சமர்ப்பிச்சு. You have to offer this akshada in front of the divine lamp. You have to take a small ring size coconut by using your thumb and the ring finger.
then you can just take a small grain size of kumkuma, and when we say poetry, you have to drop it in the empty bowl which is in front of you. Yeah. உங்க முன்னாடி இருக்கிற குங்குமத்தில் இருக்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டைகள் ஆள்காட்டிகள் சொல்லுவோம். அது ரெண்டுத்துக்கும் நீங்க அர்ச்சனை பண்ண வேண்டாம். நாம நாராயணி போற்றி ஆரம்பிக்கும் போது அர்ச்சனை ஆரம்பிச்சா போதும். We will start the archana with Guru Potri and Ganesha Potri first. We used to pay the two divine. Om, Om.